ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி சிக்கன் ரோல். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ. முந்நூறு கிராம் போன்லெஸ் சிக்கன், 3 உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் கிராம்பு, 1 துண்டு கருவாப்பட்டை, கறிவேப்பிலை, 2 முட்டைகள், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு. பிரெட் கிரம்ஸ், ஸ்ப்ரிங் ரோல் ஷீட். அடுத்ததாக நான் எடுத்து வச்சிருக்க கருவா, கராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் உரலில் போட்டு நல்லா பொடி பண்ணி கொள்ள போகிறேன். இதை போல் நல்லாவே பவுடர் பண்ணி கொண்டேன். இந்த பொடி தான் நான் செய்ய போகிற ரோலுக்கு மெயின் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இந்த பொடியை மறக்காமல் கண்டிப்பாக செய்து போட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக ரோலுக்கான கறி செய்கிறதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். இது ஃபில்லிங் என்றதால் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தாலே போதும், அதிகளவு சேர்த்துக்கொள்ளாதீங்க. ஆயில் சூடானதும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும், அதிகளவு வதங்க தேவையில்லை. வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்கும் போதே நான் எடுத்து வச்சிருக்க கறிவேப்பிலையை அதோடு சேர்த்துக்கொள்கிறேன். எனக்கு ட்ரை கறி லீவ்ஸ் தான் கிடைச்சிது, அதனால நான் ட்ரையே சேர்த்துக்கொண்டேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா நீங்கள் ஃப்ரெஷ்ஷே சேர்த்துக்கொள்ளுங்க, அது ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். இது வதங்கி கொண்டு இருக்கும்போதே நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணி கொள்கிறேன். நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏண்டா இதில் நான் மிளகு தூள் சேர்த்து கொள்ள போகிறேன், அதோட மிளகாய் பொடியும் சேர்த்து கொள்ள போகிறேன் என்றதால் காரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால நான் 1 மிளகாய் சேர்த்துக்கொண்டேன். உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்குமெண்டா நீங்கள் 2 மிளகாய் கூட ஆட் பண்ணி கொள்ளலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கொள்கிறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனோன்னு நான் எடுத்து வச்சிருக்க எலும்பில்லாத 300 கிராம் கோழியை அதோட ஆட் பண்ணி கொள்கிறேன். சிக்கனை நல்லாவே கிளறி விட்டுக்கொள்ளுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இந்த சிக்கன் இந்த கலர் ஒயிட் கலர் ஆனதுக்கு அப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணின சிக்கன் கலர் நல்லாவே ஒயிட் கலர் ஆயிட்டு, இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க 3 உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி கொள்கிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணினதுக்கு அப்புறம் நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ள போகிறேன். இந்த இறைச்சியில் இருக்கிற தண்ணி நல்லா வற்றும் போது தான் இதோட டேஸ்ட் அதிகமாகும். அதுக்காக நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
அந்த இறைச்சியில் இருக்கிற தண்ணி, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி நல்லாவே ட்ரை ஆயிட்டு இதை நல்லா கரண்டியால் கிளறி விட்டு கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த கறிக்கு தேவையான அளவு நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொண்டேன். உங்களோட சுவைக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா மற்ற மசாலா எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கொள்கிறேன். நான் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த மிளகாய் பொடி வேணுண்டாலும் இதுக்கு போட்டுக்கொள்ளலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் குறைச்சும் போடலாம், கூட்டியும் போடலாம். அடுத்ததாக நான் எடுத்து வச்சிருக்க மிளகு பொடியை சேர்த்துக்கொள்கிறேன். இது 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி கொள்கிறேன். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் இந்த கோப்பையில் 1 கோப்பை தண்ணி எடுத்து அதோட ஆட் பண்ணி கொள்கிறேன். இதில் சேர்த்துருக்க கிழங்கு இறைச்சி நல்லாவே அவிஞ்சு இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி ட்ரையான ஒரு கறியாக கிடைக்கணும். அதுக்காக நான் மூடி போட்டு 30 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். 20 நிமிஷம் கழித்து நான் இதை திறந்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் திருப்பி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கொண்டேன். இதை போல் நடுவில் கிளறி விட்டீங்களா உங்களோட கறி அடி பிடிக்காமல் கிடைக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி சூப்பராக ட்ரையாக கிடைச்சிருக்கு. இதுதான் சரியான பதம். இந்த கறியை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் இடித்து வச்சிருக்க மசாலாவை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மசாலா லாஸ்ட்டாக ஆட் பண்ணினா தான் இந்த கறி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ரோலுக்கான கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை அடுப்பில் இருந்து இறக்கி கொள்ளலாம். இந்த கறி சூடாக இருக்கும்போதே இதில் நான் 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொள்ள போகிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க. இந்த கறி இப்போ நல்லாவே சூடாக இருக்குது. இந்த சூட்டோட ரோல் செய்ய முடியாது. அதனால இதை 20 நிமிஷத்துக்கு நல்லாவே ஆற விடலாம். ஆறினதுக்கு அப்புறமா எப்படி ரோல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக ரோலை சுற்றுறதுக்காக நான் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்திருக்கேன். இது கடையில் வேண்டினது. உங்களுக்கு இதோட ரெசிபி வேணுமெண்டா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக நான் செய்து வச்சுருக்க கறி நல்லாவே ஆறி திக்காக இருக்குது. அதை இந்த ஷீட்டில் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கறி போட்டுக்கொள்ளுங்க. கறி போட்டதுக்கு அப்புறமா இதை போல் சுற்றினீங்களா அழகான ரோல் ஷேப் கிடைக்கும். அடுத்ததாக இந்த ரோலுண்ட கறியை ஒட்டுறதுக்காக நான் தண்ணியை யூஸ் பண்ணி ஒட்டிக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமெண்டா எக் ஒயிட் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கொள்ளலாம். இது மாவுன்றதால தண்ணியிலையும் ஒட்டிக்கொள்ளும். எல்லா ரோலையும் இதை போல சுற்றி எடுத்துக்கொள்ளுங்க.
எல்லா ரோல்ஸையும் இதை போல் சுற்றி எடுத்துக்கொண்டேன். இனி எக் வாஷ் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ. இதில் 2 முட்டைகளை உடைச்சி போட்டு கொண்டிருக்கேன். இதை நல்லாவே ஒரு ஃபோக்கால் கலந்து கொள்கிறேன். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் சுற்றி வச்சிருக்க ரோல்ஸை அந்த முட்டையில் போட்டு நல்லாவே பிரட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். முட்டை வந்து நல்லாவே இதில் பட்டாதான் நாங்கள் பிரெட் க்ரம்ஸில் போடும்போது பிரெட் க்ரம்ஸ் இந்த ரோல்ஸில் ஒட்டி கொள்ளும். அதனால முட்டையில் நல்லாவே பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. எக் வாஷ் பண்ணின ரோல்ஸை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லாவே பிரட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதை மாதிரி வேலையில் செய்யும்போது கரண்டியை யூஸ் பண்ணுறது பெஸ்ட். அதனால் கரண்டியை யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களோட கையை யூஸ் பண்ணி செய்து கொள்ளுங்க. இதை போலவே எல்லா ரோல்ஸையும் செய்து கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரோல் எண்ணெயில் பொரியிறதுக்கு ரெடி ஆகிட்டு இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம் வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா ரோலை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கொண்டேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் நான் எடுத்து வச்சிருக்க ரோல்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லாவே சூடானதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா ரோலையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுமே மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட ரோல் கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டு இதை வந்து இப்போ எடுத்துக்கொள்ளலாம். எல்லா ரோல்ஸையுமே இதை போல் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ அடுத்த பேட்சை போட்டுக்கொள்கிறேன். பார்க்குறப்போவே சாப்பிடணும் போல் தோணுது இல்லையா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சிக்கன் ரோல் ரெசிபி சூப்பராக சுட்ட ரெடி ஆயிட்டு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள்ட எல்லாருண்ட வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.